ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் அவசரம் வீடியோ. இந்தியாவுக்கு F-35 வரப்போவதில்லை. ட்ரம்ப்புக்கு ஈரான் கொடுத்த ஐடியா. மொத்தமாக அமெரிக்க டெக் ஸ்டாக் மார்க்கெட்டையே ஒரே நாள் காலி செய்த சைனான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற செய்திகள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆயுதமறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். இந்தியாவுக்கான 5ஆம் தலைமுறை போர் விமான பட்டியலில் F-35 அசைக்க முடியாத இடத்துல இருக்கு. ட்ரம்ப் 2.0 வந்த பிறகாச்சும் இந்தியா அமெரிக்கா டிஃபென்ஸ் ரீதியான உறவில் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில் ஆரம்பமே அதிர்ச்சிகரமாக இருக்கு. பெங்களூரில் நடக்கும் ஏரோ இந்தியா 2025 ஏர் ஷோவில் அமெரிக்காவின் F-35 பறக்காதுன்னு USAF அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான நாடுகள் போர் விமான உற்பத்தியாளர்கள் அவங்களுடைய ஸ்டேட் டு த ஆர்ட் டெக்னாலஜி போர் விமானங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்திய சூழலில் அவங்க போர் விமானங்கள் எப்படி திறம்பட செயல்படும்னு காட்டி நம்ம அரசாங்கத்தையும் நம்ம விமானப்படையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. இதற்கான மூல காரணம்னு பார்த்தா இந்திய விமானப்படையில் நிலவும் ஷார்ட்டேஜ். எப்படியாவது MRF டெண்டரில் நம்ம போர் விமானம் நம்மளுடைய கம்பெனி வெற்றி பெறணும் அப்படின்னா பல நிறுவனங்கள் ஏரோ இந்தியா 2024 2025 டெஸ்ட் கிரவுண்டாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ என்னதான் நம்ம 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை MRF டெண்டர் மூலமாக வாங்க போகிறது இல்லைனாலும் we had an interest to procure F-35 because of our counterparts China and Pakistan. இதை மறுக்கிறதுக்கு இல்லை. இதை இந்நாள் மற்றும் முன்னாள் இந்திய விமானப்படை அதிகாரிகள் போர் வீரர்கள் சொன்ன செய்திகளில் இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அமெரிக்கா ஏரோ இந்தியாவில் F-35 காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க ஃபீல் பண்ண காரணத்தால தான் இந்த முறை F-35 நம்ம ஏரோ இந்தியா 2025க்கு வரல. ஆனால் F-22 ரேபிடா இந்த ஏரோ இந்தியா ஷோவில் அமெரிக்காவால் பறக்கவில்லை இருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவுக்கு F-35 தர அமெரிக்கன்ஸ் இப்போதைக்கு விருப்பப்படலை அப்படிங்கிறது கிளியர் கட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்தியா விரும்பினால் F-22 ராப்டர் போர் விமானங்களை வாங்கலாம் அமெரிக்கா கிட்ட இருந்து. அதற்கான கேட் இன்னும் ஓப்பனில் தான் இருக்கு. இதற்கான காரணம் பல கோணத்தில் நம்ம பார்த்தாலும் முக்கியமான காரணமாக இருப்பது மேபி இந்தியா S-400 பயன்படுத்துவதனாலையும் அமெரிக்காவின் கேட்சா தடை காரணமாகவும் எப்படி பார்த்தாலும் F-35 வாங்குறதுக்காக அவங்க F-400 தியாகம் பண்ண மாட்டாங்கன்னு அமெரிக்கன்ஸ் நினைச்சிருக்கலாம். அதனால இந்த F-35 இந்தியாவுக்கு தந்தாலும் நமக்கு சிக்கல் தான் அப்படின்னு உணர்ந்திருக்கலாம். இந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணியிருக்கலாம். பட் F-22வும் உலகின் தலை சிறந்த போர் விமானங்களை ஒன்று தான். இதுவும் 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானம் தான். ஸோ F-35 வராததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தை கேட்டு யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ரஷ்யன்ஸ் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா Su-57 இந்த ஏரோ இந்தியா ஷோவில் டெபியூ பண்ண இருக்கிறாங்க ரஷ்யன்ஸ். அதனாலேயே F-35 விசஸ் Su-57ங்கிற பேட்டில் ஃபீல்டாக பெங்களூரு பல டிஃபென்ஸ் அனலிஸ்டால் பார்க்கப்பட்டது. பட் திடீர்னு F-35 பின்வாங்கியதால் சோல் கண்டஸ்டடாக Su-57 இந்தியன்ஸ் கையை கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம பெங்களூரு ஏரோ இந்தியா ஷோ 2025. இது வர்த்தக ரீதியாக ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிகாஸ் F-35 விசஸ் Su-57 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு டஃப் ஃபைட் அங்கே நிலவும். பட் F-35 இல்லாத காரணத்தால் Su-57 அந்த இடத்துல ஒரு டாமினேட்டை கொடுக்கும் அப்படின்னு தான் பல பேராலும் பார்க்கப்படுது. அடுத்து ஒரு சில நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் மிக சக்தி வாய்ந்த Mark 84 அப்படிங்கிற 2000 பவுண்டு எடையுள்ள குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்க அனுமதி கொடுத்திருந்தாங்க. which will be suspended by பைடன் அரசாங்கத்தால் ஏற்கனவே இது இஸ்ரேலுக்கு கொடுத்தா மிகப்பெரிய வம்பு வரும், அதனால கொடுக்க வேணாம் அப்படின்னு தடை செய்யப்பட்ட பாம் தான் முதல் ஒரு சில நாள் அனுமதிச்ச இஸ்ரேலுக்கான குண்டு. இந்த பக்கம் பாம்பை கொடுத்துட்டு அந்த பக்கம் ஜார்டன் மற்றும் தலைவர்கள்கிட்ட ஒரு டீலிங் பேசுகிறாரு. பேசாமல் நீங்கள் பாலஸ்தீனியர்களை உங்கள் நாடுகளுக்கே கூட்டிகிட்டு போய் ஆதரவு கொடுங்களேன், ஏன் இங்கே வச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறாரு. எப்படி காசன்ஸை ஈஜிப்ட் மற்றும் ஜார்டானுக்கு மடைமாற்றம் பண்ணி காசா நிலத்தை அப்படியே ஒரு காலி நிலமாக மாற்றி அந்த இடத்துல 2000 பவுண்டு அடி உள்ள பாம்பை போட்டு அங்கே இருக்கும் நிலங்களை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதற்கு மேலே இஸ்ரேலியர்கள் மேல் குடியமர்த்தல் பண்ண ட்ரம்ப் திட்டம் போட்டிருக்காரோ அதற்கான பிளான் தான் இதான். இது சின்ன விஷயம் சிங்கி பார்க்குது. பட் விஷயம் இது இல்லை. பேச்சுவார்த்தைகளை ஒரு பக்கமாக இருந்து நோட் பண்ணிகிட்டு இருந்தா ஈரான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி வரீங்க நீங்கள், சரி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. இங்கே இருக்கிற இஸ்ரேலியர்களை நீங்கள் கிரீன்லாண்டுக்கு மேல் குடியமர்த்தல் பண்ணுங்கள், உங்களுக்கு இஸ்ரேலியர்களை மேல் குடியமர்த்தல் பண்ண மாதிரியே இருக்கும், கிரீன்லாண்டு கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்னு ட்ரம்ப்புக்கே இப்போ ஈரானியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஐடியா கொடுத்துருக்கு. இந்த செய்தி எப்படி இருக்கு? ஒரே சைனீஸாக இருந்தாங்க, மொத்த அமெரிக்க ட்ரேட் மார்க்கெட்டையும் ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணிடுச்சு. ட்ரம்ப் வரப்போ இப்படி நடக்கணும், பல லட்சம் பில்லியன்கள் ஒரே நாளில் காலி. ChatGPT நமக்கே தெரியும், குக்கிங்கில் இருக்க மெடிக்கல் வர எல்லா கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியது ChatGPT, a perfect AI for human life அப்படின்னே சொல்லலாம்.
இதே மாதிரி ஒரு ஏஐயை இதோட ChatGPT கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் உருவாக்குறாங்க. அதன் பேர் தான் டீப்சீக். இந்த டீப்சீக் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் மார்க்கெட்டில் ரோல் அவுட் ஆனது. மார்க்கெட்டில் ரோல் அவுட் ஆன முதல் நாள் பயங்கர ஹிட், மற்ற ஏஐயை ஒரே அடியாக முடிச்சு விட்டுருச்சு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ChatGPTயை விடவும் இந்த டீப்சீக் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டானது, ஈவன் இன்டர்நெட் இல்லாமையும் இதனால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் அ மேட்டர், we are not going to deep in டீப்சீக். ஏஐக்காகவே அமெரிக்க டெக் நிறுவனங்கள் பல லட்ச கோடிகளை அவங்களுடைய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அமெரிக்க பொருளாதாரத்தின் பின்புலமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம். லைக் NVIDIA, அமேசான், ஸ்டார்லிங்க், மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், கூகுள் போன்ற பல நிறுவனங்கள் ஏஐக்காக அவங்களுடைய பங்கு சந்தையில் அதிக அளவுக்கு பணத்தையும் அவங்களுடைய கம்பெனி மேலே அதிக அளவுக்கு பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஈவன் மக்களும் இதை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. NVIDIA போன்ற கம்பெனியெல்லாம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா மொத்த அமெரிக்க பொருளாதாரத்தை ஆத்து பார்க்கும் அளவுக்கு அந்த கம்பெனிக்கிட்ட பொருளாதார வசதி இருக்கு. இதுதான் பேஸ். மறுபக்கம் ட்ரம்ப் 2.0 ட்ரம்ப் ஏஐக்காகவே பல கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவருடைய முதல் நாளில் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி டெக்னாலஜி ஓரியன்டாக அமெரிக்க பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது டீப்சீக் இந்த டெக் முன்னணி நிறுவனங்களின் பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கா. ஒரே நாளில் NVIDIAவின் பங்கு சந்தை, அதாவது இந்த NVIDIA அப்படின்னு பல பேரும் சொல்லுவாங்க, பல பேர் NVIDIA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ NVIDIAவின் பங்கு சந்தை 16% இறங்கியிருக்கு. சுமார் 589 பில்லியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் NVIDIA கம்பெனி இழந்திருக்காங்க டீப்சீக்கால் ஒரே நாளில். வால் ஸ்ட்ரீட் மார்க்கெட், ஸோ பங்கு சந்தையின் தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய வால் ஸ்ட்ரீட் மார்க்கெட் 1.2 ட்ரில்லியனை லாஸ் பண்ணியிருக்கு ஒரே நாளில். இந்த ஓவரால் லாஸ் அமெரிக்க டெக் நிறுவனங்களுக்கு வார்னிங் சைனாக அமைஞ்சிருக்கு. இதை ட்ரம்ப்பும் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க அப்படின்னு அமெரிக்க முதலாளிகளுக்கும் ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காரு. ஃபைனலாக இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி என்னன்னா, தாய்வானின் செமிகண்டக்டர்களுக்கு ட்ரம்ப் 25% 100% வரி உயர்வை அமல்படுத்தியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த TSMC அப்படிங்கிற சிப் தயாரிக்கும் நிறுவனம் அமெரிக்கா கூட கொலாபரேட் பண்ணி அமெரிக்காவில் போய் பண்ணுறதா இருந்தாங்க. அண்ட் அமெரிக்காவின் பேச்சு கேட்டு இந்த TSMCங்கிற நிறுவனம் சைனாக்கெல்லாம் தரக்கூடாது சிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங்லாம் இருந்தாங்க. பட் இன்டைரக்டாக ஏதோ ஒரு மூலியமாக TSMCயோடைய சிப்கள் சைனாவிற்கு கிடைச்சிருக்கு. லைக் 4mm 7mm லைக் 4mm 7mm சிப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த சிப்கள் TSMC நிறுவனங்களிடம் இருந்து சைனாவிற்கு போயிட்டு இருப்பதா ட்ரம்புக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. 25% 100% வரி உயர்த்தப்பான வேணுங்கிற மாதிரி நான் உயர்த்துவேன் அப்படின்னு இப்போ TSMCக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. சரி, TSMCக்கு இப்போ மிரட்டல் விடுத்தா எப்படி சைனாவின் டெக் இண்டஸ்ட்ரி கட்டுப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இந்த டீப்சீக் AI எடுத்துக்கோங்களேன். இந்த டீப்சீக் AI அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்னாலஜியை ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு சிப்பு வேணும். பேஸ் சிப்பு தான். சிப்பு அதிக அளவுக்கு எங்கேருந்து வருது? தைவான் கிட்ட இருந்து தான். தைவானுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா, சீனா இது மாதிரி நாடுகள் இருக்கிறாங்க. பெரும்பாலும் ரொம்ப அட்வான்ஸ்டான சிப்புகள் தைவான் கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா கிட்டே இருக்குது. சீனாக்கு யாரும் இது மாதிரி ஹை அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை தரக்கூடாது, அவங்க வேலை கிடைச்சா வேறு மாதிரி போய்டும், நமக்கே ஆபத்தாகும் அப்படின்னு அமெரிக்கா உணர்ந்தனால பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இதற்கான சாங்ஷனை பாஸ் பண்ணாங்க. இதனால தான் இப்போ இந்த வரி விதிப்பு போடப்பட்டிருக்கு. இதனால் பெருமளவுக்கு TSMC சிப்போடைய டிஸ்ட்ரிபியூஷன் குறைக்கப்படும். அதில் சீனாவும் அளவும் கிடைக்காது. அதனால அவங்க கணிசமான அளவு ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படுவாங்க. இதுதான் இதோடைய வரி விதிப்புக்கான பின்புலம். ஸோ இதுக்கான காணொலி முடிஞ்ச அளவுக்கு பல செய்திகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நிறைவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி ஃபீல் அடிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் போய் பாருங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் ஏற மாட்டேங்குது, லைக்ஸ் ஏற மாட்டேங்குது, ஒன்றுமே ஏற மாட்டேங்குது. பட் வீடியோஸ் மட்டும் நம்ம போடுறோம். ஸோ கொடுக்குற எஃபர்ட்டுக்கான வேல்யூ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். அது தவிர வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. காசு கொடுங்க, மெம்பர்ஷிப் போடுங்க அப்படின்லாம் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஜஸ்ட் லைக் அண்ட் ஷேர் தான். ஸோ நம்ம சேனலின் ப்ரொஃபைலை போய் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்க வரும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமானது.